ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற சப்டாபிக்ஸ் இந்தியன் பாலிட்டியில் மொத்தம் 36 சப்டாபிக்ஸ் இருக்குது. நம்ம பார்க்க போகிறது இப்போ 17 சப்டாபிக்ஸ் பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஒரு பேலன்ஸ் இருக்கிறத நான் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ், இந்தியன் கான்ஸ்டியூஷன், ப்ரீஎம்பல், அமெண்ட்மெண்ட், ஷெட்யூல், சிட்டிசன்ஷிப், ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ், இது வந்து ஒரு டாப்பிக்காக போட்டு இது மொத்தத்தையும் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கணும். இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஓப்பன் பண்ணிட்டாலே இந்த 7 டாபிக்ஸை முடிச்சிருங்க. ஒரு 2 நாள் முடிச்சிடலாம். 10th புக்கு படிங்க, 11th புக் படிங்க, 12th புக் படிங்க. லக்ஷ்மிகாந்த் முடிஞ்சால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இல்லைனா எஸ்சிஆர்டி புக்கே போதும். நான் வந்து என்சிஆர்டி தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். எதுக்குன்னா நான் வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நான் என்சிஆர்டி இது பண்ணுறேன். குரூப் 1, குரூப் 2, டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க நீங்கள் எஸ்சிஆர்டியே போதுமான அளவு, அதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. அதை நீங்கள் தெளிவாக படிக்கணும். ஒரு டாபிக் எடுத்துட்டிங்கன்னா அதை தெளிவாக படிக்கணும். ஒரு டாபிக் எடுத்தோன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அதை ஃபுல்லாக கவர் பண்ணணும். இந்தியன் கான்ஸ்டியூஷன் எடுத்துட்டிங்கன்னா நம்ம எல்லாமே முடிச்சிடணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த டாபிக் போகணும்.